ஈரோடு அருகே பிறந்த 14 மணி நேரத்திலேயே பச்சிளம் பெண் குழந்தை கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளது. தனது மகளுக்கு இரண்டாவதும் பெண் குழந்தை பிறந்ததால் பாட்டியே குழந்தையை கொன்றுள்ளார். பாட்டியின் கொடூரச் செயல் அம்பலமானது எப்படி? ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எடப்பாடியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவருக்கு கடந்த 18ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் பிறந்த சில மணி நேரங்களிலேயே மர்மமான முறையில் குழந்தை உயிரிழந்தது. இது தொடர்பாக பவானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட அதிகாரிகள் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். குழந்தையின் உடலை கைப்பற்றி பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். அங்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் குழந்தை இயற்கையாக இறக்கவில்லை என்றும் அதன் கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது கண்டு அதிகாரிகள் அரண்டு போனார்கள். மருத்துவ சிகிச்சையில் ஏதாவது நடந்து குழந்தை இறந்திருக்குமோ என்ற கோணத்தில் சந்தேகம் இருந்த நிலையில் இது திட்டமிட்ட கொலை என்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து குழந்தையை கொன்றது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். அதில் குழந்தையின் பாட்டி தங்கமணியே விசாரணையின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார். இதில் பிரியதர்ஷினிக்கு ஏற்கனவே 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கணவர் செல்வக்குமார் மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகி குடும்பத்தை கவனிக்காமல் இருந்துள்ளார். இந்த முறை ஆண் குழந்தை பிறக்கும் என எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் பெண் குழந்தையே பிறந்ததால் 2 பெண் குழந்தைகளை வளர்க்க முடியாது என கருதி தங்கமணி பிறந்த 14 மணி நேரத்திலேயே குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பெண் குழந்தையை கொலை செய்த பாட்டி தங்கமணியை பவானி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.